வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று கவர்னர் ரவி அவர்களை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்திருக்காரு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு ஒரு சாட்சி தான் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவிக்கு நடந்த கொடூரம், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கவர்னரை சந்திச்சிருக்காரு. இதை கவர்னர் மாளிகை அவங்களுடைய சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காங்க. திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இது மாதிரி வந்து மனு கொடுத்தாரு, சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அவர் கேள்வி எழுப்பி மனு கொடுத்தாரு அப்படின்னு தமிழக ஆளுநர் மாளிகை பதிவு போட்டிருக்காங்க. அதுக்கு சில பேர் பயங்கரமாக கொந்தளிச்சு, அது எப்படி ஜோசப் விஜயின் போடலாம், இது மதவாத அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பதிவு போடுறாங்க. உதாரணத்துக்கு நெல்சன் சேவியர் அப்படிங்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இது திட்டமிட்ட மதவாத செயல், ஜோசப் விஜயின் எப்படி வந்து அவருடைய அப்படி பேரை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் சேவியர் பதிவு போட்டிருக்காரு. இதில் கொடுமை என்னன்னா, அவர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பொறுப்பில் இருக்கார். விளங்கிடும், பத்திரிகையாளர்கள் இந்த லட்சணத்தில் இருந்தால் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க. பேர் என்ன, ஜோசப் விஜய் அவருடைய பேர், அவருடைய பேரை குறிப்பிட்டா அது எப்படி மதவாத செயலாக இருக்க முடியும்? பேரை மாற்றி ஏதாவது சொன்னால் தான் அது வந்து திணிக்கப்படுறது, திட்டமிட்டே பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பேரை சொல்லியிருக்காங்க ஆளுநர் மாளிகை, அது மதவாத செயல் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பத்திரிகையாளர்கள், நெல்சன் சேவியர் போன்றவர்கள். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிக்கெட் நியூஸை வந்து பார்க்கலாம். 4 டெஸ்ட் மேட்ச்சு இந்தியா ஆஸ்திரேலியா முடிஞ்சிருக்கு. அதில் 2 வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க, 1 இந்தியா ஜெயிச்சிருக்கு, 1 வந்து மேட்ச்சு ட்ரா ஆயிருக்கு. 5th டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்னியில் நடக்க போது 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இப்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஃபைனலுக்கு தகுதியாகிறதுக்கு இந்தியாவால் தகுதியாக முடியுமா அப்படின்னா முடியும். சிட்னி டெஸ்ட்டில் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கணும் 1. 2வது, ஆஸ்திரேலியா அடுத்த மாதம் ஸ்ரீலங்காவில் போய் விளையாட போகிறாங்க போல். 2 டெஸ்ட் போட்டி, 2மே ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கணும். 2 டெஸ்ட் போட்டிலையும் ஆஸ்திரேலியா தோற்று சிட்னியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு இந்தியா ஃபைனலுக்கு தகுதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. சிட்னி டெஸ்ட்டில் இந்தியா ஜெயிச்சாலும் வச்சுக்குவோம், ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஸ்ரீலங்காவை ஊதி தள்ளிடுவாங்க ஆஸ்திரேலியா. நம்மளாவது 5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறோம் ஆஸ்திரேலியா கூட, ஸ்ரீலங்காலாம் 3ஆவது நாள்லேயே முடிஞ்சு போயிடும். 3ஆவது நாள்லேயே ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க. அதனால் இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு ஃபைனலுக்கு தகுதி பெறுவது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். அதுவும் இந்த 4th டெஸ்ட்டெல்லாம் மட்டமான ஃபீல்டிங் செட்டப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இந்தியாவுடைய ஃபைனல் விக்கெட்டுக்கு 9வது விக்கெட்டு 10வது விக்கெட்டுக்கு ஆஸ்திரேலியாவுடைய ஃபீல்டிங் செட்டப் எப்படி இருக்குது, இதே இந்தியாவுடைய ஃபீல்டிங் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பாரிசன்லாம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 3, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்காங்க பார்த்தீங்களா, தேசிய மகளிர் ஆணையம், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நடந்த மாணவிக்கு நடந்த கொடூரம் பற்றி நேரடியாக வந்து நேற்று விசாரணை நடத்தியிருக்காங்க. இப்போது தேசிய மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினர் மம்தா குமாரி அவர்கள் தமிழக அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க? அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல, அந்த ஞானசேகரன் மீது ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா, ஏற்கனவே குற்ற வழக்குடைய நபரை எப்படி கேம்பஸில் இயல்பாக நடமாட அனுமதித்தார்கள்? அவன் ஒரு அக்யூஸ்டு, எப்படி சர்வசாதாரணமாக ஒரு காலேஜ் கேம்பஸுக்குள்ளே அவன் நடமாட்டிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். இது டாபிக் 3. டாபிக் 4 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 4, பாஜக சொல்கிறாங்க கண்டா வர சொல்லுங்க, இவரை கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்புறாங்க. யார் தெரியுமா? நக்கீரன் கோபால். பொள்ளாச்சி விவகாரம், அதிமுக காலகட்டத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நிகழ்வு நடந்துச்சு பார்த்தீங்களா ஆட்சி காலத்தில், அதுக்கு பயங்கரமாக வீடியோ போட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வீடியோ போட்டு அலற விட்டார் நக்கீரன் கோபால் நக்கீரன் சேனலில். இப்பையும் பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி தான். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் அந்த கொடூர நிகழ்வு நடந்திருக்கு. அதை பற்றி ஆளையே காணமே, வாயவே திறக்கலையே. யாராவது நக்கீரன் கோபாலை பார்த்தா கண்டா வர சொல்லுங்க, இல்லை யாராவது பார்த்தீங்கன்னா கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க. பாஜக திமுக இடையே டிபேட் என்ன தெரியுமா? ஏதாவது திமுக கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணா, பெண்களுக்கு இப்படி ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் திமுகவினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்துச்சு, அதையே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டுங்க, அது நடந்துச்சு. அது நடந்ததுனால தான் பொதுமக்கள் கோபமுற்று சரி திமுகவுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சான்ஸ் கொடுத்து நீங்கள் வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறமும் பழைய பொள்ளாச்சி விவகாரம் நடந்துச்சு அப்படின்னு அதையே சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கீங்களே, என்ன காரணம், என்ன அர்த்தம் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. அதே மாதிரி தான் ஃப்ளட்டு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, மழை வந்து பொதுமக்களுடைய
வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது குறித்து ஏதாவது கேள்வி எழுப்புனா உடனே திமுகவினர் சொல்லுவாங்க, அதிமுக ஆட்சியில் செம்பரம்பாக்கம் அணையிலிருந்து தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இந்த பாடின பாட்டையே தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலை, மழை தேங்காமல் ஏன் பாதுகாக்க முடியலை அப்படின்னு கேட்டால் செம்பரம்பாக்கம் அணையிலேருந்து தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நடந்ததே தான் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர இனி இப்படி பண்ண மாட்டோம், இல்லை இதிலிருந்து மீட்பதற்கு இனி ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பதிலும் திமுக கிட்ட இருந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல, பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் நடக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.